என்ன நோக்கி அதுக்குதான் நம்ம பார்க்கிறோம், தானியேல் வந்து 3 முறை ஜெபம் பண்ணாராம். 3 முறை அந்த பரலோகத்தின் அந்த 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 பலகணிகளுக்கு வழியாக பார்த்து 3 வேளையும் ஜெபம் பண்ணாராம். பிரியமானவர்களே, ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் என்னைக்குமே தள்ள மாட்டாரு. ஜெபிக்கிறது என்ற ஒரு வரம் உங்ககிட்ட இருந்தாலே நீங்க ஜெயிக்கிறவங்கன்னு அர்த்தம். அதான் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நம்ம ஜெயிப்போம். கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னா கட் பண்ணி முறுக்கி தூக்கி போடுவாரு. அதனால நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இந்த உலகத்துல வாழணும்னாக்கா இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தும் கண்டிப்பா நீடிய பொறுமையா இருப்பாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், உடனே கொடுத்துட்டான்னா உன்னை கையில பிடிக்க முடியாதுல்ல. உடனே எல்லாத்தையும் அப்படியே உன் கையில கொடுத்துட்டான்னா ஐயோ நீ தயான் தக்கான்னு ஆடுவல்ல, நீ வந்து அப்படியே எகிரி குதிப்ப, ஐயோ எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சுன்னுவ, எல்லாம் பண்ணிட்டாருன்னு. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் நீடிய பொறுமையா இருப்பாரு. உனக்கு இது கொடுத்தா நல்லதா, இது செஞ்சா நீ நல்லதா, இது செஞ்சா உனக்கு இது வந்து உனக்கு வந்து பிரயோஜனமா இருக்குமா, எல்லாத்தையும் தம்முடைய விஷயத்துல, அவர்களுடைய விஷயத்துல, அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்துல, நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் மூக்க விடுறவர். யாருக்கு? ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இரவும் பகலும் கூப்பிடுகிறவங்களுக்கு மட்டும்தான். கர்த்தரை மீறி ஒண்ணுமே நடக்காதுங்க. ஒரு கிருமி கூட நம்ம மேல போயிது நம்மளுக்கு வியாதியை உண்டாக்க கர்த்தர் செய்ய மாட்டார். அந்த கிருமியை துரத்தி விடுவார் ஆண்டவர் எப்படியாச்சும். அது தப்பி தவறி நம்ம உடம்புல வந்துருச்சுன்னா கூட அதை துரத்தி விடுறதுக்கு அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. பிரியமானவர்களே, எல்லாத்தையும் பாருங்க, அவ்வளவு நல்ல தேவன் நம்ம கூட இருக்கும் போது பேசிக்கிட்டே இருங்க. எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறனாக்கா. சில நேரம் நிறைய நேரங்களில் அமைதியா இருக்கிற நேரங்கள் அவரோடு கூட பேசிக்கிட்டே இருப்பேன். அமைதியா இருக்கிறனா அவரோடு கூட பேசிக்கிட்டே இருப்பேன். போறேன்னா டிராவல் பண்றேன்னா அவரோடு கூட பேசிக்கிட்டே இருப்பேன். இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மாமார்கள் பயந்துகிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்பாமார்கள் பயந்துகிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆக போதோ, எங்க வேலை கிடைக்க போதோ, எப்படி இருக்க போறாங்களோ, அவங்க குடும்பங்கள் எப்படி இருக்க போதோ, என் பிள்ளைகள் எப்படி வளர போறாங்க, எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன் எப்பவுமே, ஆண்டவரே என் சந்ததியே நான் உமக்கு தரேன். எனக்கு தெரியாது நீங்க எடுத்து எப்படி உபயோகப்படுத்துவீங்கன்னு, ஆனா நீங்க உபயோகப்படுத்தணும் ஆண்டவரே. அவங்களை விடவே கூடாதப்பா. அது யாரா இருக்கட்டும், என் சந்ததி உமக்காக உழைக்கணும் ஆண்டவர். இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறாரு, உன் மேல் இருக்கிற என் ஆவியும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்ததியின் மேலும் நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். சோ இப்படிப்பட்ட தேவன் நம்ம மேல இருக்கும் போது நம்முடைய விஷயத்துல அவர் கேர்லெஸ்ஸா இருப்பாரா? இருக்கவே மாட்டாரு. அந்த நியாயாதிபதி, அந்த ஜட்ஜு, அவன் என்ன பண்றான், அவனால தெரியல, அவன் வந்து இஷ்டத்துக்கு நம்மளுக்கு தூக்கி போட்டுருவாங்க. நம்ம அதாவது அவங்க தானே பாத்துக்கலாம், அவங்களுக்கு என்ன செய்யணும். சோ இங்க வந்து ஆண்டவர் சொல்ற ஒரு